ஹாய் மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கும் என்னடா இவங்க சுண்டக்காய் செடியிலே வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, முன்பக்கம் போனாலும் ஒரு 10 இருக்குது, பின்பக்கம் போனாலும் ஒரு 10 இருக்குது, எல்லா பக்கமும் இந்த செடியை வச்சுருக்காங்க. அது நாங்கள் வைக்கிறது கிடையாது, அதுவாக வளர்ந்து வருது, அதுவாக தருது காய்களை. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப நிறையா தருது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரில. பக்கத்தில் கொடுக்குறோம், சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்குறோம், எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்குறோம், வேணுமா எடுத்துக்கோங்கன்னு. நாங்களும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்களை செய்யுன்னு செய்கிறாங்க. சுண்டக்காய் சட்னி அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க. அப்புறம் சுண்டக்காய் குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் வந்துட்டு அதை வத்தல் போட்டு மோர் சாதத்துக்கு வந்துட்டு சும்மா கடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏதாவது சைடிஷாகவும் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்துட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு யூடியூப்லேருந்து வேறு ஏதாவது பார்த்து புதுசாக ட்ரை பண்ணுமா அப்படின்னு நான் எங்கள் அம்மாவை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். யூடியூபுக்கு இப்போ கொஞ்சம் அக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா புதுசாக ஏதாவது சமைப்பாங்க, பார்த்துட்டு நம்மளும் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவை டெவலப் ஆகிட்டுருக்காங்கப்பா. அதான் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரி எப்போதும் பின்பக்கமே காட்டிகிட்ருப்போம். பேக் சைடில் உள்ள அந்த சுண்டக்காய் செடி தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு முன்னாடி சைடில் கேட்டுக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸில் இருக்குது, அதெல்லாம் வந்து காட்டலாம் அப்படின்னு. இது வந்து எப்போதும் எங்களுக்கு எப்படி காய் தருதுன்னா, அது வந்துட்டு எங்கள் அம்மாவோட மகிமை தான். அதை வந்துட்டு எப்பப்பெல்லாம் காய் பறிக்கிறாங்களோ அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டே வர்றது ரொம்ப பெருசாகவும் ஆகாது, எப்போதும் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதுசாக அப்படியே துளிர் வரும், அதுலேருந்து நிறைய பிஞ்சு பிடிக்கும், காய் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி காஞ்ச இலை எதுவும் விடாமல் பண்ணுறது, அடிக்கடி வந்துட்டு உரம் வைக்கிறது. உரம்னா என்ன, மாட்டு சாணம், ஆட்டு சாணம் அதெல்லாம் வந்துட்டு வைக்கிறது, கலந்து வச்சுட்டு அந்த அடிக்கடி களை மாதிரி குத்தி விடுறது கீழே. அந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுவும் ஒரு காரணம் எப்போதும் காய் தர்றதுக்கு. அவ்வளோதான் மக்களே, வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு தெம்பாக வந்து பேசுகிறேன். பாய் ஹாப்பி